இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டடா! கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இங்கே ஜஸ்ட் ஒரு ₹100 என்ட்ரி டிக்கெட் வாங்கி நீங்கள் என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செம்மொழி பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பார்க் வந்து இருக்குது. ஸோ கலைஞர் நூற்றாண்டு பார்க்னு நீங்கள் வந்து கூகுளில் போட்டாவே உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன் புக் பண்ணுற ஸ்லாட்ஸ்லாம் வந்து காட்டும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ₹100 என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிட்டு உள்ளே வந்து போயிட்டோம். ஸோ போகும்போது இப்படி தான் இருந்தது. ஸோ நல்ல ஒரு பெரிய பார்க்குங்க. உங்களுக்கு ஒரு 3 ஹார்ஸ் மேலே வந்து இங்கே நல்லா சாலிடாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய பார்க் தான். இதுக்குள்ளேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கெலாம் தனித்தனி சார்ஜஸ் வந்து வாங்குகிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸும் நான் அதில் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து சின்ன பசங்களுக்கு போகிற மாதிரி டாய் ட்ரெயினும் வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து ₹100 வந்து பே பண்ணணும். இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து தோட்டக்கலை அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதை வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து விசிட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் நிறைய செடி வகைகள், பூச்சி வகைகள் இது எல்லாத்தையும் காட்டுற மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இது. ஸோ வந்து நான் இப்படி ஓப்பன் பண்ணி போனோன்னே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து நிறைய வகையான காய்கறிகள், பழம் இதெல்லாம் எந்த மாதிரி வந்து செடியில் வளருதா, மரத்தில் வளருதா அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் பல காலத்தில் வந்து எப்படிலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூச்சியிலேருந்து எடுத்த சில ப்ராடக்ட்ஸ், சில்க் ஃபார்ம், குக்கூன் அதில் செஞ்ச ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் லீஃபில் வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்காக இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், பார்த்துட்டு போங்க. நான் மெயினாக இந்த ஸ்பாட்க்கு எதுக்கு வந்தேன்னா, இங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ரூம். அந்த ரூமில் வந்து ஃபுல்லாக லைட்ஸாக வந்து நிறைய டிஸ்பிளேயில் வந்து வரும். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் போன டைம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அவுட் ஆஃப் சர்வீஸில் இருந்தது. சில ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருந்தனால அது காட்ட முடியல என்னால். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் இதை நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. மெயினாக கிண்டர் கார்டன்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும் இந்த பிளேஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செடியெலாம் வந்து எப்படி இருக்குது, அதோட சீட்ஸ் எப்படி இருக்குது, அது செடியில் வளருதா, மரத்தில் வளருதா, அதுக்கப்புறம் கொடியில் வளருதா, இது மாதிரி நிறையா இது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இங்கே வந்து கற்றுப்பாங்க. இங்கே பாருங்கள் எப்படி மாடல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ரியலாக இருக்க மாதிரியே சூப்பராக வந்து அந்த கிளாஸ்குள்ளே வந்து செட் பண்ணியிருக்காங்க. என் பையனும் ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அண்ட் வாட்டர்மெலன் பார்த்துட்டு அவனுக்கு வந்து வாட்டர்மெலன் சொல்லிவிட்டு அவன் ரொம்ப குஷி ஆகிட்டான். ஸோ இது மாதிரி வந்து சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டும் போது அவங்களுக்கு அது எப்படி வளரும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு கெயின் ஆகும். இதெல்லாம் வந்து ரியலாக வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது. பட் இது மாதிரி சாம்பிள்ஸ் காட்டும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிதல் வந்து ஏற்படும். இப்படி தான் அந்த செடியிலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ஸ், லீஃப் இதை தவிர்த்து நாங்கள் நிறைய வந்து பட்டர்ஃப்ளைஸ், அதுக்கப்புறம் பூச்சி வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். ஸோ அங்கே வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து பூச்சி வெரைட்டிஸும் இருந்தது. என் பையனும் அதை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க அப்பா தூக்கி வந்து காட்டிகிட்டு இருந்தார். என்ன அது அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து பட்டர்ஃப்ளை அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். மண்ணுக்கு அடியில் விளையிற காய்கள்லாம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பூச்சி வகைகள், அந்த பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்க மாத் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சின்ன பூச்சிகள் வந்து வச்சுருந்தாங்க. தட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் பீட்டில்ஸ் இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த பூச்சிலாம் சின்ன வயசில் வந்து நிறையா இருக்குமா, இப்போ தான் இல்லைன்னு சொன்னாங்க. நான் கூட அதை பார்த்ததே இல்லை. பக்கத்தில் இருக்க ஒரு அங்கிள் கூட சொன்னார், சின்ன வயசில் அதெல்லாம் வச்சு நாங்கள் விளாடுவோம் அப்படி சொல்லிட்டு. அதோட சென்டரில் கை விட்டு அது அப்படியே கட் ஆகுமா, அந்தளவுக்கு அந்த பூச்சியோட எஃபெக்ட் இருக்கும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து டிஸ்பிளேயில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸை வந்து அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. பூச்சிகள்லேருந்து முக்கியமான இது வந்து ஹனிபீ. நம்மளுக்கு வந்து ஹனி தரது, அதோட ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஹனிபீஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் குக்கூன், பட்டுப்பூச்சி, அதுக்கப்புறமா வந்து ஹனிபீ, இது ரெண்டுத்துலேருந்தும் நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அது மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா வந்து மறக்காமல் இது எல்லாமே பாருங்கள். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் என்னென்னலாம் வளரும், அந்த பந்தல் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து இங்கே வச்சுருந்தாங்க.
இது வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் தான். அதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ் இருக்கும். இது எல்லாமே எல்இடி ஃபேன்ஸ். ஒரு ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் தான் வந்து இது வந்து ஆன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி லைட்ஸில் அந்த ஃபேன் சுற்றும் போது நிறையா வந்து பூக்கள், அப்புறம் காய்கறிகள், இதோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக டிஸ்பிளே ஆகுது. ஒரு ஒரு டைமும் வேறு வேறு பிக்சர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் நின்று பொறுமையாக அந்த இடத்த வந்து ரசித்து வந்து பார்த்துட்டு வரலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா வந்து அந்த டிஸ்பிளே வந்து பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி வந்து அந்த ஃபேன் செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து நல்லா இருந்தது. என் பையன் வேதாந்த் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனால ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தான். அவங்க அப்பாவும் தூக்கி தூக்கி காட்டிகிட்டு இருந்தார். ஒரு ஒரு ஃப்ளார்ஸ், வெஜிடபிள்ஸ், அதோட பேர்லாம் சொல்லி வந்து காட்டிகிட்டு இருந்தார். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் இது மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க. எங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த பிளேஸை. அண்ட் அங்கேருந்து வெளியே வந்தோன்னு ஒரு குட்டி ஃபவுண்டெயின் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது பக்கத்துலேயே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கலாம். அங்கே நின்று கூட நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜிப்லைன் கிட்டே போகலாம். ஜிப்லைன் போகிற வழியிலேயே வந்து சைடில் உங்களுக்கு ஒரு செல்ஃபி ஸ்பாட்டும் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காந்தி சிலை வச்சுருந்தாங்க. அண்ட் என்னென்ன பிளேசஸ் எந்தெந்த டேரெக்ஷனில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் வந்து இங்கே செட் பண்ணியிருந்தாங்க வுட்லேயே. அண்ட் இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக ஜிப்லைன் போகுதுன்னு. நான் வந்து அப்பப்போ காட்டுறேன் எங்கெங்கெல்லாம் ஜிப்லைன் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செல்ஃபி ஸ்பாட் இருக்குது. ஸோ இப்படி போனீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. இங்கே வந்து சப்போட்டா மரம் இருந்தது, சிவன் கோயிலில் வைக்கிற வில்வ மரம் இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு காட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண கலைஞர் சென்டனரி பார்க்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா இப்படி கவர்மெண்ட் வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இப்படி ஒரு இது காட்டும். பார்க்கிங் அங்கே இருக்காது. செம்மொழி பூங்காவில் தான் நீங்கள் வந்து உங்கள் கார் பைக்ஸ் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். புக் டிக்கெட்ஸ் அண்ட் டவுன்லோட் டிக்கெட்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் புக் பண்ணுறதுக்கு புக் டிக்கெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இது மாதிரி ஒரு 8 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிட்ட வந்து காட்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. டைமிங்ஸ் எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் படித்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் அக்ரி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் மட்டும் வேணுமா, இல்லை மற்ற ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிக்கெட்ஸ் வேணுமா, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வேணுமா, எது வேணுமோ தனித்தனி ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரும்போது அந்த டிக்கெட்ஸ் காட்டிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் எங்கே போகணுமோ இந்த டேரெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாட்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போகும்போதே அங்கே வந்து நாங்கள் பெங்கர்மேன்ஸ் பவுல் சொல்லுவாங்களே ஒரு மரம். ஸோ அது பாருங்கள் அங்கே நேமோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா மரத்தையும் வந்து அங்கே போகும்போது பார்த்துட்டே போங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ்லாம் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து காட்டலாம். ஸோ அப்படியே நடந்து போகிற வழியிலே சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சரல் கிளாஸ் டிசைனில் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ நடந்து போகிற பாத்தே வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். நிறைய ஹேங்கிங் பாட்ஸ்லாம் வந்து இங்கே தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே சூப்பராக வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து எடுக்கலாம். இங்கேருந்து அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட் பாத்வே இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப கூலாக இருந்தது. பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பசங்க எல்லாம் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. என்னோடய பையன் ஃபஸ்ட்டே வந்து எங்கள் அப்பா அம்மா கூட உள்ளே போயிட்டான். நானும் என் ஹஸ்பண்டும் நெக்ஸ்ட்டு பின்னாடி போனோம். ஸோ இங்கே பாருங்கள் அங்கேயே வந்து மிஸ்ட் பாத்வே போட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக வந்து ஆன் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்தது. சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இது மாதிரி ஒரு பாத் வந்து பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து சின்ன ஒரு விஷயந்தான். பட் அது நடந்து போகும்போது உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த ஸ்பாட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த ஸ்பாட்டில் வந்து நடந்து பாருங்கள். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். என் அப்பா வந்து வேதாந்தை வந்து பிடிச்சிட்டு ஜாலியாக வந்து விளாண்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள் வேதாந்தும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணால் அவங்க நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தான் அந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து போயிடுங்க. அண்டு எங்கள் பையன் எப்படி என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். அவன் ஒன்றையும் எங்கள் அப்பா கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தான். இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு. அவனுக்கு வந்து இந்த இடமே வந்து புதுசாக இருந்தது. நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையன் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணான். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இந்த ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருந்து. என் ஹஸ்பண்ட் அப்படியே வந்து துப்பாக்கி படத்தில் விஜய் வர மாதிரி உள்ளேருந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்தது அந்த இடத்துல. கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா 3 ஹார்ஸ் சாலிடாக உங்களுக்கு வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. நல்லா சுற்றி பார்க்கலாம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான திங்ஸும் இருக்குது. அண்ட் அதே ஸ்பாட் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேஸாக வந்து இது இருக்கும். இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து செட்டிங்ஸ் மாதிரி கிராஸில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். அண்ட் இங்கேயே வந்து கேஃபிடேரியா இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என் பையன் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே நடந்து போயிட்டு இருந்தான். ஸோ உள்ளே கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ என் பையன் அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டே ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தான். என் பையனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமும் வாங்கி உட்கார வச்சாச்சு. எங்கள் அம்மா அப்பா கூட வந்து ஜாலியாக அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணான்.
எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிக்காக இது வந்து இருந்தது. எங்கள் அம்மாவும் என் பையனும் வந்து மாற்றி மாற்றி 2 பேரும் பார்த்துக்கிட்டே வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காஃபீஸ் அது மாதிரி குடித்தோம், சமோசாஸ் அது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் இங்கே வந்து நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது சொன்னல, அதோட பிக்சர்ஸ்லாம் நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஃபேமிலியோடு இங்கே எடுத்துக்கலாம். நிறைய டிபிஸ் வைக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டைலாக இந்த பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து மெயின் ஸ்பாட்டாக வந்து இந்த பறவைகள் கூடாரம் தான் இருந்தது. இந்த ஏவரிக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து 75 ருபீஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து 150 ருபீஸ். நீங்கள் ஃபீட் பண்ணோன்னா வந்து 500 ருபீஸ் வந்து ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து புக் பண்ணணும். நான் இப்போ வந்து 100 ருபீஸ்க்குள்ளே நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணுறோம் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து சில பிளான்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த இடம் எப்படி இருக்குது அதெல்லாம் நான் இப்போ காட்டுறேன். அண்ட் இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே என்னென்ன மாதிரி கிளி டைப்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து இங்கே அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேருந்து கூட நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் ஹவுஸ் பார்த்தீங்களா, ஸோ இதுவும் வந்து பெய்ட் தான். இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 50 ருபீஸ். இதில் நிறையா அந்த ட்ரையான பிளான்ஸ் இருக்க மாதிரி வந்து சில இதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது. சக்யூலன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த முள் வச்ச செடியெல்லாம் வந்து உள்ளே இருக்கும். நிறைய கேக்டஸ் வகை பிக்சர் பிளான்ஸ் இது மாதிரிலாம் உள்ள அந்த சைடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு வந்து இந்த சைடு தனி செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளார்ஸ் வந்து இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம்னால அவ்வளோவா வந்து ஃப்ளார்ஸ் வந்து இல்லை. அண்ட் ஒரே ஒரு 2-3 ஃப்ளார்ஸ் கிட்ட தான் இருந்தது. மற்றபடி பிளான்ஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாமே அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பிளான்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் அதோட பூவோட கலர்ஸும் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ஸ்ட்ரக்சரும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து பிளான்ஸில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து உங்கள் பசங்களை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டலாம். அண்ட் சில வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், இந்த பிளான்ஸில் இருக்க எல்லாமே நிறைய ஃப்ளார்ஸ் வந்து இருந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ் தான் வந்து இருந்தது. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம விசிட் பண்ணும்போது இங்கே நிறைய ஃப்ளார்ஸ் இருந்ததுன்னா நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இந்த ஆக்சஸ் எல்லாமே நீங்கள் 100 ருபீ அந்த என்ட்ரி டிக்கெட்லேயே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மெயினாக இங்கே நாங்கள் உள்ளே இருக்கும் போது அந்த வாட்டர் ஃபவுண்டெயினுக்கு வந்து டிக்கெட் ஓப்பன் ஆகுது, புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ தானே ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம வந்து அங்கே போய் பண்ணிக்கலாம், நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம்னு நினச்சோம். பட் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அது க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கேக்டஸ் வகை மற்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து. பட் நீங்கள் உள்ளே வரும்போதே புக் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லைன்லலாம் அவ்வளோவா நிற்க வேணாம். ஸோ வெயிட் பண்ணாமல் நீங்கள் போகணுன்னா நீங்கள் வரும்போதே நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு டிசைட் பண்ணிவிட்டு புக் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து உள்ளே வந்துடுங்க. ஸோ இங்கேருந்து அந்த சவுண்ட்ஸ் கேட்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா உள்ளே அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குல்ல, அதோட சவுண்ட்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. நீங்கள் தனியாக இதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 6 o'clock எல்லா புக்கிங்கும் க்ளோஸ் ஆகிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கே வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டெயின் அந்த ஒரு ஷோ நடக்கும்னு சொன்னாங்க. அந்த வாட்டர் ஷோ மாதிரி ஒன்று இங்கே நடக்கும். அது வந்து ஒரு 2 டைம் தான் ஒரு நாளைக்கு வந்து நடக்குது. ஸோ அந்த டைமிங் பார்த்து நீங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நாங்கள் போகும்போது அது வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ நீங்கள் இந்த பேர்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட் கரெக்டாக இருக்கும். நிறைய பருந்துலாம் இங்கே பறந்துட்டு இருந்தது. ஃபுல்லாக அவ்வளோ பருந்து இருந்தது இங்கே. நம்ம வந்து உள்ள பேர்ட்ஸை விட வெளியில் அவ்வளோ பேர்ட்ஸோட பேர்ட்ஸும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பறந்துட்டு இருந்தது. இங்கே ஜிப்லைன் இன்னும் இது ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, மேலே வந்து ஒரு லைன் மாதிரி போதில்ல, இது எல்லாமே ஜிப்லைன் தான். ஸோ நீங்கள் வந்து ஜிப்லைன் ஒரு ஃபுல் பார்க்கை சுற்றிட்டு வர மாதிரி தான். ஒரு 250 ருபீஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து ஜிப்லைன் வந்து வாங்குறாங்க சொன்னால. ஸோ நீங்கள் வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்க் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வர மாதிரி ஜிப்லைன் வந்து ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. அண்ட் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இந்த சைடில் வச்சுருக்காங்க. அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து போனீங்கன்னா இங்கே சைடில் வந்து ஒரு பார்க் மாதிரியும் இருக்குது. நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி கூட. ஸோ மெயினாக வந்து இந்த வாக்கிங் ஏரியாக்காக இந்த பாத் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருந்தது. அண்ட் சைடில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆக போகிற வழியும் இருக்குது. அண்ட் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து பாட்ஸில் வந்து பிளான்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டே இருந்தது, இப்போ ரெனோவேட் பண்ண அப்புறமும் திருப்பி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டு உங்களுக்கு வேணும்னா சில செடிகளும் வாங்கிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸிட் கேட் கிட்டே போய் நீங்கள் அதெல்லாம் வந்து விசாரிச்சுக்கலாம். ஸோ இப்படி உள்ளே போனோன்னா அந்த பார்க்கோட ஒரு சென்டரில் வந்து ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் சுற்றி வந்து நிறைய டேபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த டேபிள்ஸும் பார்க்க வுட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நீங்கள் இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டிங்ஸில் வந்து இது வந்து கொடுத்துருந்தாங்க.
அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என் ஹஸ்பண்டையும் என் பையனையும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வேதாந்தை தனியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்த பிக்ஸ்லாம் நான் இதில் ஆட் பண்ணுற பாருங்கள். அவனை வந்து சுற்றி அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வேறு கலைஞர் தீம்க்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ரெட் அண்ட் பிளாக் ஷர்ட் வேறு அன்றைக்கி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அதனால் வந்து சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கேயே பார்க் இருக்குது. இதில் சில இதெல்லாம் நீங்கள் பே பண்ணி விளாட்ற மாதிரி இருக்குது. ஈச் 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற சர்க்கஸ், ஊஞ்சல் இது மாதிரி இருக்கலாம் வந்து காமன் ப்ளே ஏரியாலாம் நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என் பையன் வேதாந்த் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபீனிக்ஸ் பேக் சைடு வந்து ஒரு பார்க் இருக்கும். அங்கே வந்து இந்த ஸ்லைட்ஸ்லாம் போய் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே பார்த்தோன்னா வந்து ரொம்ப நேரம் இந்த இடத்துலையே வந்து ஸ்லைட்ஸில் தான் விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் அப்படியே நான் சுற்றிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி சில ரைட்ஸு அண்ட் தனியாக வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு விளையாடுற மாதிரி ரைட்ஸும் வந்து இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நார்மல் பார்க் மாதிரியும் வித் கம்பைன்ட் பெய்ட் பார்க் மாதிரியும் 2 சைடாக வச்சுருக்காங்க. ஒரு சைடு வந்து ட்ராம்பலின் மாதிரி அந்த ஜம்பிங் இது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் ஹார்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது மாதிரி ரைட்ஸ்லாம் ஈச் 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்டு ஃப்ரீ ரைட்ஸும் வந்து இங்கே நார்மல் பார்க் செட்டப்பில் இருக்க எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதுவும் வந்து விளாட்லாம். ஸோ இந்த மிக்கி மவுஸ்க்கு தான் வந்து நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க லைனில் நின்று. ஸோ இதுவும் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ராட்டினம் சுற்றுவோம்ல திருவிழா டைமில், அதே மாதிரி கான்செப்டில் இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் என் பையன் நல்லா விளாண்ட அப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஜிப்லைன் 2 பேர் போயிட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ நீங்கள் உங்கள் பசங்களை மடியில் வச்சுட்டு போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது. நீங்கள் அதுவும் விசாரிச்சுட்டு நீங்கள் போகலாம். அண்ட் இங்கேருந்து போகும்போது இந்த ஸ்பாட் வந்து எங்கள் அம்மா பார்த்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஸ்டோன்லேயே ஃப்ராக் ஃபேமிலி மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோமா, நீங்கள் உட்காருங்க ப்ளீஸ் சொல்லி எங்கள் அம்மாவையும் அங்கே வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய பேர் இங்கே இருந்து ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் வாக்னு ஒரு பாத் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கூழாங்கல்லே ஒரு பாதை மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் அவுத்துட்டு நடந்தீங்கன்னா உங்கள் காலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு செல்ஃபி ஸ்பாட்டும் இருக்குது. இந்த பார்க் பக்கத்தில் தான் அந்த மியூசிக் ஃபவுண்டைன் ஷோ வந்து நடக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு 4 o'clock மேலே தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைம் வந்து எல்லா சீட்ஸும் வந்து ஃபுல் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. 4 o'clock புக்கிங் ஸ்டார்ட் ஆகி 6:30க்கு ஒரு ஷோவும் 7:10க்கு ஒரு ஷோவும் 2 ஷோ ஒரு நாளைக்கு வந்து நடக்கும் சொன்னாங்க. பட் எல்லாமே வந்து நாங்கள் போன டைம் வந்து ஃபுல்லானனால எங்களால் வந்து அந்த பிளேஸ் கவர் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணி போகிற பிளேசஸ்லாம் இது. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே இது டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. ஏன்னா டக்குன்னு ஸ்லாட்ஸ் வந்து காலி ஆகிடுது. அதுவும் நாங்கள் சாட்டர்டே போயிருந்தோம். அதனால் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தனால ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே மெயின் ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ட்ரீ ஹவுஸுங்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லைட்டிங்ஸ்லாம் போட்ட அப்புறம் இன்னும் சூப்பராக இருந்தது. நாங்கள் போன டைமில் வந்து ஃபர்ஸ்ட் லைட் போடாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் நல்லா ஆக லைட்லாம் செம்மையாக ப்ரைட்டாக இருந்தது. பட் இதில் வந்து அடல்ட்ஸ்லாம் அலவுட் கிடையாது. ஒன்லி 12 years அண்டர் ஏஜ் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் இதில் போக முடியும். ஸோ பெரியவங்களை வந்து இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்களை நீங்கள் மேலே வந்து ஏற்றி விட்டுட்டு இறக்கி வந்து பார்த்துட்டு வர சொல்லலாம். இதே மாதிரி 2 இருக்குது. இது ஆப்போசிட்லேயும் ஒன்று வந்து இருந்தது. இந்த ட்ரீ ஹவுஸ் மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டிங் என்னென்னா இந்த நீர்வீழ்ச்சி மாதிரி சின்னதாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மேலே ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் நடந்து வந்து அங்கே வந்து அப்படியே மான்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்குறது ரொம்ப வந்து அழகாக இருந்தது. அதுவும் நைட் டைமில் லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 o'clock வந்து போனீங்கன்னா வந்து நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லா ஷோஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் டைமில் கிளம்பும் போது இங்கே சூப்பராக லைட்டிங்ஸோடு நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுக்கலாம். இந்த பார்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 600 கிட்ட ஆகிடும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணுன்னா. பட் 100 rupees என்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பார்க்க முடியும்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் இன்னும் போகாமல் இருந்தீங்கன்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு வீக்கெண்ட் வேணும்னா இங்கே வந்து போங்க. ரொம்ப வந்து சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரோடு உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த. எஸ்பெஷலி கிட்ஸ் வச்சுருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களை இங்கே கூட்டிகிட்டு போய் பாருங்கள். அவங்க நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க.
ஸோ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் இது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சிட்டிக்குள்ளே ரொம்ப பிஸியான ஒரு லைஃப்பில் உங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈவினிங் டைம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக வந்து இந்த ஸ்பாட் வந்து இப்போ வந்து சென்னையில் ஹாட் ஸ்பாட்டாக வந்து இருக்குது. அண்ட் நிறைய பேர் இந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. போகாதவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் முடிச்சிடலாம். அட் த சேம் டைம் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஈவினிங் டைம் முடிகிற போகிற டைமில் ஒரு 6:30 இருக்குங்க. நாங்கள் கிளம்பும்போது 4:30க்கு வந்தோம்னு நினைக்கிறேன். 4:30 to 6:30 இந்த டைம் வந்து நல்ல சூப்பராக ஸ்பெண்ட் ஆச்சு. இங்கே போட்டிருக்க லைட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் கிளம்பும் போது ஒரு ட்ரீஸ் மேலேருந்து அந்த தொங்குற அந்த லைட்ஸ் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் அங்கே விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து புரியும். அண்ட் அங்கே நிறைய பிக்சர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் வந்து நாங்கள் அன்றைக்கி கலெக்ட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி நீங்களும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஜாலியாக வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இந்த பிளேஸ்லேருந்து நாங்கள் இப்போ கிளம்புற டைம் வந்துருச்சு. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் என் கூட சேர்ந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தாய்மை எஸ்ஜே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.